இலங்கை கடற்படை தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறது. அதேபோல் சிறைபிடிக்கப்படக்கூடிய படகுகளை அரசுடைமையாக்கி வருகிறது. கடந்த சனிக்கிழமை கடலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை 5 விசைப்படகுகள் மற்றும் 32 மீனவர்களை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடுத்த ஒரு போராட்டமாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று அந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மாலை முடித்துக் கொண்டு அதன் பின் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை இரவு தொடங்கினர். இன்று 2வது நாளாக கண்ணச்சமுடத்தில் மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து அந்த போராட்ட களத்தில் பேசி வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அதேபோல் இந்திய இலங்கை மீனவர்களுக்கு எதிராக உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்திடவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஏற்கனவே அரசியல் கட்சிகள் ஒருபுறம் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டு போராட்ட களத்தில் வைகை விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் MSK பாக்கினார் தலைமையில் விவசாயிகள் அங்கு கலந்து கொண்டு இலங்கை அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டன உரையை நிகழ்த்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாது நேற்று நாம் தமிழர்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட சூழ்நிலையில் இன்று அதிமுக சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்வராஜா, அதேபோல் மாவட்ட செயலாளர் முனியசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ரத்னம் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். மத்திய அமைச்சர் நேரில் தங்களுடைய கருத்துக்களை கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது மத்திய அரசு பிரதிநிதிகள் பேசினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கச்சத்தீவு திருவிழா இன்னும் சில தினங்களில் வர இருப்பதால் இந்த திருவிழாவிற்கு இவர்கள் செல்வார்களா அல்லது கடந்த ஆண்டை செல்லாமல் புறக்கணிப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கச்சத்தீவு திருவிழாவுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த போராட்டத்தை முடித்தால் மட்டுமே அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது தெரிய வரும். இந்த சூழ்நிலையில் நாளை ராமேஸ்வரத்திற்கு தமிழக ஆளுநர் RN ரவி வர உள்ளார். அவர் வரும்போது இந்த போராட்டம் இருந்தால் அது சக்தியை ஏற்படுத்தும் என்பதால் அதற்குள் இந்த போராட்டத்தை முடிப்பதற்கு தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மீனவ சங்க பிரதிநிதிகளிடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருவரையில் இருந்து வருகிறது.